வணக்கம். ஸ்டாக் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்றும் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நண்பர்கள் சொல்லி பேசி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நம்ம வந்து சாதாரணமான ஒரு ரீட்டைல் ட்ரேடர்ஸ், ஒரு 1000 ரூபாயோ இல்லை ஒரு 5000 ரூபாயோ இல்லை 10,000 ரூபாயோ இல்லை ஒரு 50,000 ரூபாயோ முதலீடாக வச்சு ட்ரேடிங் பண்ணக்கூடிய ஒரு சாதாரணமான ரீட்டைல் ட்ரேடர்ஸ் நாம். ஆனால் கோடிக்கணக்கான ரூபாயை முதலீடை வச்சு கேபிட்டலை வச்சு ட்ரேடிங் பண்ணக்கூடிய மிகப்பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்றும் கிடையவே கிடையாது அப்படின்னாக்கா வெறுமனே ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்ணுவாங்களா? இதுதான் என்னோட கேள்வி. நீங்களே யோசனை பண்ணி பாருங்கள். மார்க்கெட்டில் 10% குறைவான நபர்கள் தான், மக்கள் தான் ப்ராஃபிட் புக் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு டேட்டாஸ் இருக்குது. அப்போது இந்த 10% இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் மிக மிக அதிகம். அப்போது அதிகமான ப்ராஃபிட் புக் பண்ணக்கூடிய இந்த இன்ஸ்டிடியூஷன், அதிகமான பணத்தை முதலீடை வச்சு ட்ரேடிங் பண்ணக்கூடிய இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் வெறுமனே ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்ணுவாங்களா? இல்லை ஏதாவது ஒரு சக்ஸஸ்ஃபுல் கான்செப்டை வச்சு ட்ரேடிங் பண்ணுவாங்களா? இல்லை ஏதாவது ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடிங் மெத்தடை வச்சு ட்ரேடிங் பண்ணுவாங்களா? இல்லை ஏதாவது ஒரு சக்ஸஸ்ஃபுல் டெக்னிக்கல் அனாலிசிஸ் இல்லை ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜியை வச்சு ட்ரேடிங் பண்ணுவாங்களா? இதை நீங்களே யோசனை பண்ணி பாருங்கள். அப்போ எந்த மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற ஒன்று மிக 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 முக்கியமான ஒன்று. அப்போது மார்க்கெட்டுக்கு இவன் ரீட்டைல் ட்ரேடர்ஸு, இவன் வந்து மிகப்பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடிங் மெத்தடை, ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடிங் கான்செப்டை பேஸ் பண்ணி யார் ட்ரேடிங் பண்ணுறாங்களோ அவங்களால மட்டும் தான் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் புக் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. அப்போ நிஃப்டியோ இல்லை பேங்க் நிஃப்டியோ இல்லை ஏதாவது ஒரு கரன்சி பேரோட வேல்யூ இல்லை ஏதாவது ஒரு ஸ்டாக் ப்ரைஸோ வந்து 500 ரூபாயிலேருந்து 100 ரூபாய் அதிகமாகி ஒரு 600 ரூபாய் வரைக்கும் போகும், இல்லை 500 ரூபாயிலேருந்து 100 ரூபாய் கம்மியாகி 400 ரூபாய் வரைக்கும் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு காரணத்தை வச்சு நம்ம ஒரு ப்ரிடிக்ட் பண்ணுறோம்ல, 100 ரூபாய் அதிகமாகும் இல்லை 100 ரூபாய் கம்மியாகும்னு சொல்லிட்டு ப்ரிடிக்ட் பண்ணுறோம்ல, அந்த காரணம், அதுக்கு பேர் தான் ஸ்ட்ராட்டஜி. இப்போ மழை காலம், குளிர்காலம், இந்த காலகட்டத்தில் ரெயின் கோட்டு, ஜர்க்கின்னு, கொடை, கம்பளி, போர்வை, பெட்ஷீட்டு, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை, இந்த மாதிரியான பொருட்கள் அதிகமாக வியாபாரம் ஆகும். அப்போ அதை வியாபாரம் செய்யக்கூடிய நபர்கள் இந்த காலகட்டத்தில் அதிகமான பொருட்களை வாங்கி வச்சு விற்றோம்னா நம்மளுக்கு நிறைய லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொருட்களை வாங்கி வச்சு விற்று லாபம் சம்பாதிப்பாங்க. இல்லை ஒரு வெயில் காலத்தில் ஏசி, கூலரு இல்லை ஃபேன், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமாக வியாபாரம் ஆகும். அப்போது அதை வியாபாரம் செய்யக்கூடிய நபர்கள், அதை பிஸ்னஸாக செய்யக்கூடிய நபர்கள் அந்த பொருட்களை அதிகமாக வாங்கி வச்சு விற்று அதிகமான லாபம் சம்பாதிப்பாங்க. கரெக்டுங்களா? ஸோ இதற்கு பெயர் தான் ஸ்ட்ராட்டஜி, யுக்தி. அப்போது ட்ரேடிங்க்கு மட்டும் இல்லை, எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் சரி ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற ஒன்று மிக 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 முக்கியமான ஒன்று. அப்போது நம்ம ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணுறோம், முரட்டுக்காளி கோடீஸ்வரன் ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி மட்டும்தான் நம்மளுடைய ட்ரேடிங் இருக்கும். இப்போ யாராக இருந்தாலும் சரி, ஒரு சக்ஸஸ்ஃபுல் கான்செப்ட், ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி இருக்குது அப்படின்னாக்கா அதை வந்து முதல்ல நம்ம பேக் டெஸ்டிங் பண்ணணும். பேக் டெஸ்டிங் பண்ணி நம்மளுக்கு தேவையானதை ஃபைன் டியூன் பண்ணணும். ஃபைன் டியூன் பண்ணதை வச்சு நிறைய டேட்டாஸை கலெக்ட் பண்ணணும். அந்த நிறைய டேட்டாஸை கலெக்ட் பண்ணதை வச்சு தான் இது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் மெத்தடா இல்லை ஃபெயிலியர் மெத்தடா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். சக்ஸஸ்ஃபுல் மெத்தடாக இருந்ததுன்னா அதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேடிங் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு ப்ராஃபிட் புக் பண்ண முடியும். நம்ம ரீட்டைல் ட்ரேடராக இருந்தாலும் சரி, இல்லை இன்ஸ்டிடியூஷனாக இருந்தாலும் சரி, ஒரு சக்ஸஸ்ஃபுல் மெத்தடை பேஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் ப்ராஃபிட் புக் பண்ண முடியும். இதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. சரிங்களா? சரிங்க நண்பர்களே, நம்ம அடுத்தடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.